காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் தீபா அருளாளன் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன, இதுல நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க. இன்னைக்கு நான் வந்து எதுவுமே பேசக்கூடாது, நான் எதுவுமே பண்ணக்கூடாது, நிறைய பேர் வெளியே கூட வந்து போறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஏன் இந்த சந்திராஷ்டமம் பார்த்து இவ்வளவு பயப்படுறாங்க? ஆக்சுவலி பயப்பத்துல ஒரு அர்த்தம் இருக்குமா. ஏன்னா சந்திரனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. இப்ப சந்திராஷ்டம் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரன் அஷ்டமம் ஆகும். நம்ம ராசிக்கு சந்திரன் அஷ்டமம் ஆகும். அதாவது நம்ம ராசியில இருந்து 8ஆம் பாவத்துல சந்திரன் சஞ்சரிப்பார். அதனால பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் சஞ்சரிப்பாரு, ஏறக்கூடிய 2.25 நாள் சஞ்சரிப்பார். அந்த காலகட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சும்மா யாரோ போவாங்க பார்த்து போங்க அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம். எங்களுக்கு கண்ணு இல்லையா பார்த்து போக தெரியாதா, நீங்க என்ன எங்களை சொல்றது அப்படின்னு வலிய வம்பு வரும். நம்ம சிவனேன்னு இருந்தா கூட வம்பு நம்மள புடிச்சிட்டு ஆட்டும். அதனால நிறைய பேர் இப்ப பயப்படுறாங்கம்மா. இன்னொரு ஆஸ்பெக்ட்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட நட்சத்திரத்தில இருந்து 17வது நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறது, இதையும் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க. வம்பு தும்பு வலிய தேடி வரும், அதனால பயப்படுறாங்கம்மா, வேற ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி என்னன்னா வெளியவே போகாம இருக்கணும்ன்றதுல யாருக்கிட்டயும் வாயே கொடுக்காம இருக்கிறது நல்லது. பொதுவா இப்ப சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லும் போது நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப பார்த்துதான் இருப்பாங்க, அதிகமா பேச மாட்டாங்க. சோ இப்படி இருக்கும்போது இப்ப ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது அதுலயும் இந்த சந்திராஷ்டமம் அப்படின்றத பாக்கணுமா? பார்க்கணும். ஆக்சுவலி பேசிக்கா எதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னும் போதுமா, சந்திரன் மனோகாரகன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சந்திராஷ்டம் போது நம்ம மனம் பதறும். நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத சோகம், இனம் புரியாத கவலை, இனம் புரியாத வெறுப்பு, ஃப்ரஸ்ட்ரேஷன், எக்ஸோஷன், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வருமா. ஜென்ரலா பெரியவங்க ஒண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பதறாத மனம் சிதறாது அப்படிம்பாங்க. அன்னைக்கு அந்த 2.25 நாட்களும் பாத்தீங்கன்னா மனம் பதறிட்டே இருக்கும். அப்ப நம்மளோட கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகும், சிதறும். அதனால வேண்டாம்பாங்க. ஆனா நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது அப்படின்றது ஒரு கரெக்டான விஷயம் தான்மா. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா சந்திராஷ்டம் போது நானே என்னோட வீடியோஸ் சொல்லியிருப்பேன், மருதாணி வைக்காதீங்க அப்படின்னு இருப்பேன். சந்திராஷ்டம் போது மருதாணி கூட வைக்க கூடாது. ஏன்னாமா அந்த மருதாணியோட இது பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 6 to 7 நாள் அந்த ஸ்டெயின் இருக்கும், அந்த கலர் இருக்கும். அது வரைக்கும் அந்த மனசு அதே நிலைமையில இருக்குமா, மனசு சஞ்சலத்திலேயே இருக்கும். அதனால மருதாணி கூட வைக்க கூடாதும்போ. சோ இதையே வைக்க கூடாதும்போ. அப்ப நல்ல விஷயம் எப்படி செய்யணும் அப்படிம்போ. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நம்ம இப்பத்திய காலகட்டத்துல மேரேஜ் எல்லாம் பிக்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் பிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா மாப்பிள்ளைக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கக்கூடாது, பொண்ணுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கக்கூடாது, இதுதான் பாப்பாங்க. இப்ப காலகட்டத்துல என்ன பாக்குறாங்க அப்படின்னா மாப்பிள்ளையோட அப்பா அம்மாக்கும் சந்திராஷ்டிரம் இருக்கக்கூடாது, அக்கா தங்கச்சிக்கும் சந்திராஷ்டிரம் இருக்கக்கூடாது, பொண்ணு வீட்லயும் அவங்களும் சந்திராஷ்டிரமம் இருக்கக்கூடாதுன்னு பாக்குறாங்க. ரீசன் என்னன்னா இவங்க 2 பேரும் நல்லாதான் இருக்காங்க, மாப்பிள்ளைக்கு பொண்ணு மட்டும் சந்திராஷ்டிரமம் இல்லைன்னா அவங்க 2 பேரோட மைண்ட் செட் ஓகே. ஃபேமிலிக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட்ஸ் தான் வருது பாத்தீங்களா. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நல்லாவே கல்யாணம் போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு சின்ன விஷயத்துல ஒரு பூகம்பம் வெடிக்கும். இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுன்னா அவ்வளவு துல்லியமா பாக்குறவங்களும் இருக்கிறாங்கம்மா இந்த காலத்துல. ஓகே, துல்லியமா பார்த்தா பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம், அதனால பாக்குறாங்க. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இந்த சந்திராஷ்டமம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. அண்ட் இன்னொன்னு நீங்க 2 நாள் 2 நாள் ஏதோ இருக்குன்னு சொன்னீங்க, அப்ப ஒரு நாள் கணக்கு கிடையாதா? இல்லம்மா இப்ப நம்ம பெருசா கண்டுபிடிக்கணும், ரொம்ப கஷ்டப்படணும்ன்றது இதெல்லாம் இல்லம்மா. நம்ம நிறைய எஃபிகசி போடணும்ன்ற அவசியமே இல்ல, பஞ்சாங்கத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். அதுக்கும் மேலம்மா இந்த மந்த்லி ஷீட்ஸ் கேலண்டர் எல்லாம் ரிஷபம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம் எல்லா ராசிக்கும் இந்தந்த நாட்கள் சந்திராஷ்டமம் அப்படின்றத போட்டிருக்காங்க. அந்தந்த நாட்கள் அவங்கவுங்க வெளியே போகாம அவாய்ட் பண்ணணும்னு இல்ல. பெருசா யார்கிட்டயும் யாரோ வலிய நம்ம கிட்ட வம்பு தும்புக்கு வந்தா கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துடுறது புத்திசாலித்தனம். ஏன்னா பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுனால. சோ அதே மாதிரி அந்த சந்திராஷ்டமம் ஒரே நாள் தானா இல்ல 2 நாள்? 2.25 நாட்கள், 2.25 இருந்து 2 நாள், அந்த 2 நாள் பிரிப்பாங்க. 2.25 நாட்கள் அது மொத்தம். அப்ப அந்த ஒரு நாள் கணக்கு கிடையாது. அந்த 2.25 நாளும் சந்திராஷ்டிரமம். ஓ, ஏன்னா சிலவங்க அந்த ஒரு நாள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஃபாலோ பண்ணுவாங்க. தெரியாதவங்க அப்படி பண்ணுவாங்க, கேலண்டர்லயே போட்டுருவாமா. அந்த 2.25 போட மாட்டா. இப்ப 1, 2, 3ஆம் தேதி பாதி நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1, 2, 3 சந்திராஷ்டிரமம் போட்டுருவோம் ஒரு ராசிக்கு. இப்ப ரிஷப ராசிக்கு 1, 2, 3ஆவது நாள் ஒரு 5 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1, 2, 3 நாளும் சந்திராஷ்டிரமம் போட்டுப்போம். இன்னும் ரொம்ப துல்லியமா இருக்கிறது இந்த நேரம் ஆரம்பிக்குது இந்த நேரம் முடிக்குது அப்படின்றதும் இருக்கும். ஓகே, இது எல்லாமே பஞ்சாங்கத்துல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், கேலண்டர்லயும் இருக்கும்.
ஓகே. இப்போ ஒருவேளை சந்திராஷ்டமம் நம்ம வந்து ஒரு நல்ல காரியம் நம்ம பண்ணியே ஆகணும், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேற ஏதாவது வழிபாடு முறைகள் மூலமா இதை நம்ம சரி பண்ணிக்க முடியுமா? இருக்குமா. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒரு கெட்டது அப்படின்னு இருக்குன்னா அந்த கெட்டதுல இருந்து வெளியே வர்றதுக்கும் நம்ம முன்னோர்களும் சித்தர்களுமே நிறைய வழிமுறைகளை வகுத்திருக்காங்க. இதுக்கு புராணங்கள்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸே இருக்குமா. இது ஒரு சின்ன குட்டி கதை மூலியமா மக்களுக்கு சொல்லலாம். அதாவது ஒரு முறை என்னாச்சு, வேதாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பர் பெருமானும் திருநாவுக்கரசரும் வந்து இருந்தாங்க, தங்கி இருந்தாங்க. சிவ வழிபாட்டுக்காக சிவன் கோயில் தரிசனத்துக்கு அந்த ஒரு கோயிலினோட வேதாரண்யேஸ்வரனோட புகழ பாடுறதுக்கு அங்க தங்கி இருந்தாங்க. அப்ப என்னாச்சு அப்படின்னா, மங்கையர்க்கரசி தாயார் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னனோட பத்தினி அவ. பாண்டிய மன்னன் வந்து பாத்தீங்கன்னா சமண மதத்துல அதீத பற்று கொண்டிருந்தான். ஆனா சமண மதத்துல அதீத பற்று கொண்டிருக்கிறதுனால சைவத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு மங்கையர்க்கரசி தாயார் விருப்பப்பட்டாங்க. விருப்பப்பட்டு தூதுவர்களை அனுப்புறாங்க வேதாரண்யத்துக்கு. அப்பர் பெருமானையும் நாவுக்கரசரையும் அங்க வந்து சைவ மதத்தை பரப்பும்படி அதனோட ஒரு ஒரு உயர்ந்த நிலையை வந்து மக்களுக்கு எடுத்துரைக்கணும், ஈசனோட ஒரு அருமையும் பெருமையும் மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு அந்த அம்மா வந்து கூப்பிடுறாங்க. அப்ப வந்து தூதுவர்கள் வந்து சொல்லும் பொழுது திருநாவுக்கரசர் உடனே ரெடி ஆகுறாரு கிளம்புறதுக்கு. ஏன்னா சின்ன குழந்தை அது, அதனால ரெடி ஆகுது. அப்ப அப்பர் பெருமான் சொல்றாரு, குழந்தை இரு, போலாம், தப்பு இல்லை. ஆனா நேரமும் காலமும் சாதகமா இல்ல இந்த காலகட்டம். ஏன்னா சந்திராஷ்டம காலகட்டம். வேண்டாம் குழந்தை, நாளும் கோலும் நல்லது செய்யக்கூடிய நிலைமையில இல்லை இப்போ அப்படின்றாரு. அப்ப அந்த குழந்தை என்ன சொல்லுது, ஐயா சிவனடியார்களுக்கு என்ன இருக்கு, ஈசன் நாளுக்கும் கோளுக்கும் எல்லாத்துக்கும் உன்னதமான ஒரு கடவுள் இல்லையா, அதாவது ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன், முன்னோருக்கு முன்னவன், அவனை கும்பிடுறவங்களுக்கு என்ன வந்து நாளும் கோளும் கெட்டது செய்யும் அப்படின்னு கேக்குது. அப்ப அப்பர் வந்து கரெக்ட் தான் அப்படின்னு யோசிக்கும் போது நாவுக்கரசர் வந்து கோளறு பதிகம் அப்படின்னு ஒண்ணு பாடி இருப்பாருமா. உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். வேயுரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவை ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்ற மாதிரி இருக்குமா அந்த பாட்டு. அந்த பாட்டை பாராயணம் பண்ணிட்டு எந்த வேலைனாலும் நம்ம செய்யலாமா. அந்த பதிகத்தை பாராயணம் பண்ணும்போது என்ன அப்படின்னா, நாள் கோள் நாள் நட்சத்திரங்கள்னால நல்லவர்கள்னால கெட்டவர்கள்னால அங்காளிகள் பங்காளிகள் சுற்றம் சூழம் எதனாலையும் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படாம ஈசன் காப்பாத்துவோம். சோ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தாராளமா கோளறு பதிகம் பண்ணிட்டு எந்த நல்ல காரியனாலும் நம்ம செய்யலாமா. ஏன்னா கோள்கள் நாள்கள் எல்லாமே ஈசனுக்கு கட்டுப்பட்டதுதான். அதனால அப்படி ஒரு ஷார்ட்கட்டும் இருக்கு. ஷார்ட்கட்னு சொல்ல முடியாது, ஒரு உன்னதமான வழியும் இருக்கு இதை ஓவர் கம் பண்றது. ஓகே, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் தவிர்க்கவே முடியாது அப்படின்றவங்க இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணலாம். இன்ஃபேக்ட்மா சிலருக்கு வந்து கண்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா கணிக்கப்படும். இப்போ ஒரு உன்னதமான அஸ்ட்ராலஜர் வந்து இந்த பர்சனுக்கு இந்த காலகட்டத்துல இந்த நேரத்துல இந்த நாழிகை கண்டம் அப்படின்றது கூட கணிப்பாங்கம்மா. அந்த மாதிரி கண்ட நேரத்துல எங்கன்னா வெளியே போகணும். கண்ட நேரத்துல வெளியே போகணும்னு இல்லம்மா, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா கூட ஃபேன் கூட நம்ம தலை மேல விழலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி கண்ட நேரத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா கோளறு பதிகம் படிக்கிறது அப்படின்றது அப்படியே அதை மாற்றிடுமா. அப்படியே அந்த ஒரு நேரத்தையும் காலத்தையும் அப்படியே மாத்தி அவங்களுக்கு தீர்க்க ஆயுசு கொடுக்கும். இது நாங்க நிறைய வந்து நடைமுறையிலே பார்த்திருக்கோம்மா. மேம், கோளார் பதிகம் படிக்கிற முறை பத்தி சொன்னீங்க. சோ நமக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அப்படின்னா கோளார் பதிகம் நம்ம வேற வழியே இல்லை அப்படிங்கும் போது கோளார் பதிகம் படிக்கும் போது அதனுடைய தாக்கம் வந்து குறையும் சொன்னீங்க. சோ இதே மாதிரி உணவு முறைகள்ல வேற ஏதாவது பண்ண முடியுமாமா? முடியுமா. அது சந்திராஷ்டமம் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒண்ணு செய்யணும், நம்மளுக்கு கொஞ்சம் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா சந்திரனுக்கு வந்து ரொம்ப பிரியமானது பால்மா. அந்த பால் நம்ம குடிச்சிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா. இத இன்னும் வந்து கொஞ்சம் டீப்பா சொல்லணும் அப்படின்னாமா, இப்ப கல்யாணம் அப்படின்னு ஒண்ணு பண்றாங்க பாத்தீங்களா, மாப்பிள்ளை பொண்ணு. இப்ப வந்து லவ் மேரேஜ் எல்லாரும் பண்றாங்க. கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா பேசுறாங்க, போன் பேசுறாங்க, பழகுறாங்க. பழைய காலத்துல வந்து அவங்க பார்த்து பேசி பழகிறதுக்கெல்லாம் சான்ஸே இருக்காது இல்லைங்களா. அப்ப ரெண்டு பேரும் புதுசு, ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு ஒண்ணு வைக்கிறாங்க பாத்தீங்களா, அப்போ வந்து பால் வைக்கிற கஷ்டம் எதுக்கு வந்துச்சு அப்படின்னாமா, ரெண்டு பேரும் புதுசு, அந்த பால் குடிச்சா அவங்க மனசு வந்து அந்யோன்யமாகும். ஏன்னா சந்திரன் மனோகாரகன் இல்லையா, மனோகாரகனை பால் கொடுத்து பிரீத்தி பண்ணா இவங்களுக்குள்ள அந்யோன்யம் பெருகும் அப்படின்றதுனால அந்த பால் வைக்கிற கஷ்டமும் இருந்துச்சுமா. அதனால பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்திரனை பசிஃபை பண்ணணும், சந்திரனை கொஞ்சம் பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா பால் குடிச்சிட்டு பெஸ்ட் வந்து கோளறு பதிகம் படிக்கிறது.
எங்களுக்கு படிக்கலாம் தெரியாதுங்க, எங்களுக்கு சிம்பிளா வேணும், நாங்க சந்திரனை கொஞ்சம் பசிஃபை பண்ணணும்னா ஒரு பால் குடிச்சிட்டு சந்திரபவனை கும்பிட்டுட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்யலாமா. சோ இன்னைக்கு சந்திராஷ்டமத்தை நம்ம எப்படி கையாளணும், சோ இதை பார்த்து வந்து பயப்படவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.